வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேச வணிகம், விளையாட்டு போன்றவற்றின் முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் தோல் பதனிடும் தொழிற்சாலையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட இருவர் விஷவாயு தாக்கி பலியானார்கள். கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கிய தொழிலாளர் மணி விஷவாயு தாக்கி பலியானார். அவரை காப்பாற்ற முயன்ற கஜேந்திரனும் விஷவாயுக்கு பலியானார். இந்த இருவரையும் மீட்க முயன்றபோது விஷவாயு தாக்குதலுக்கு உள்ளான பாலச்சந்தர் வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் வனப்பகுதிகளை ஒட்டியிருக்கும் கிராமங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரிஷிவந்தியம் அருகே 40 கிராமங்களில் காட்டு யானைகள் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களை நாசப்படுத்திவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு வெளியே பக்தரை தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் தாக்கப்பட்ட பக்தர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரை தாக்கியதால் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. செந்தில்குமாரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. கரூர் மாவட்டம் இனங்கூர் ஊராட்சித் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவி நீக்கம் குறித்து வெளிப்படையான விசாரணை தேவை என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சித் தலைவர் இளஞ்சியத்திற்கு படிப்பறிவு இல்லாததால் ஊராட்சியின் எழுத்தரும் ஒப்பந்ததாரர் சிலரும் அவரை ஏமாற்றி முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் வட்டார அளவில் அதிகாரிகள் இந்த ஊழலின் பின்னணியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் முசிறி அந்தரப்பட்டியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் கிடங்கியில் இருந்து வரும் வண்டுகளினால் அங்குள்ள குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கு தொல்லை ஏற்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. மாலையில் விளக்குகள் எரிய தொடங்கியவுடன் சேமிப்பு கிடங்கில் உள்ள அரிசி மூட்டைகளிலிருந்து கிளம்பி வீடுகளை மொய்க்கும் வண்டுகளினால் கதவு மற்றும் ஜன்னல்களை திறக்கவே முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் வழக்கறிஞர் இளம்வழுதி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக தொழிலதிபர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக சேலம் கோட்டை பகுதியைச் சேர்ந்த வெள்ளி வியாபாரி செந்தில் மற்றும் அவரது சகோதரர் அசோகன் ஆகியோர் நேற்று காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின்படி இளம்வழுதி கொலைக்கு உடந்தையாக இருந்த அசோக்குமார் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேட்டுப்பாளையம் குன்னூர் ரயில் பாதையில் விழுந்த ராட்சச பாறை அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து நீலகிரி மலை ரயில் இன்று முதல் மீண்டும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக இல்க்ரோவ், ரெண்டிமேடு ரயில் நிலையங்களுக்கு இடையே கடந்த சனிக்கிழமை ராட்சச பாறை ஒன்று உருண்டு விழுந்தது. இதனால் மலை ரயில் சேவை 2 தினங்களுக்கு முன் ரத்து செய்யப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் சிங்கிலிப்பட்டியைச் சேர்ந்த பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை கைது செய்யக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிங்கிலிப்பட்டி அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை அவரது சக மாணவரின் சகோதரர் கண்ணன் என்பவர் அழைத்துச் சென்று மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. உறவினர்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து இளைஞர் கள்ளனை போலீசார் கைது செய்தனர். ராமேஸ்வரத்தில் கடலில் மீன்பிடிக்க சென்றபோது காணாமல் போன 4 மீனவர்கள் இன்று கரை திரும்பினர். நேற்று முன்தினம் கடலுக்குள் சென்ற கோவிந்தராஜ் உள்ளிட்ட இந்த 4 பேரையும் காணவில்லை என்று தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை கரை திரும்பினர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் ரயில்வே தேர்வு எழுதிக் கொண்டிருந்த போது மாரடைப்பால் காலமானார். இதையடுத்து ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மருத்துவமனை ஊழியர்கள் வந்து சோதித்து பார்த்தபோது அவர் இறந்திருப்பது தெரியவந்தது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்பது குறித்து காங்கிரஸ் தலைவர் சோனியாவுடன் கலந்து பேசி பிரதமர் மன்மோகன் சிங் நல்ல முடிவை எடுப்பார் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய எல்லையில் இலங்கை கடற்படை தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்துவது கண்டனத்திற்கு உரியது என்றும் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். கச்சத்தீவை இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அழைப்பு விடுக்க அவர் டெல்லி வந்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்தார். வடக்கு மாகாண தேர்தலை வெளிப்படையாக நடத்த விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்தியா வந்துள்ள இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் GL பெரீஸிடம் மத்திய அரசு போர் குற்றங்கள் தொடர்பான பிரச்சினைகளை எழுப்ப வேண்டும் என்று சர்வதேச பொது மன்னிப்பு அவை வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் மனித உரிமைகளுக்கான அச்சுறுத்தல் நிலவும் சூழலையும் போருக்கு பின்பு வன்முறைகள் தொடரும் நிலையையும் குறித்து பெரீஸிடம் மத்திய அரசு கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதன் மூலம் பாகிஸ்தான் மிகப்பெரிய தவறை செய்து வருவதாக இந்திய ராணுவம் கண்டனம் தெரிவித்துள்ளது. எல்லையில் தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தானுக்கு உரிய நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வடக்கு மண்டல ராணுவ தளபதி VP சிங் கூறியுள்ளார்.
ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று GSLV D5 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இன்று மாலை 4:30 மணியளவில் சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் ஏவப்படுகிறது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜினுடன் GSLV D5 ராக்கெட் பயணிக்கிறது. இதற்கான 29 மணி நேர கவுண்டவுன் நேற்று காலை 11:50 மணிக்கு தொடங்கியது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான முக்கிய ஆவணங்கள் காணாமல் போனது குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்ப உள்ளதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார். 4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று கூடுவதை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக்குமாறு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டாம் என மாநில நிர்வாகிகளுக்கு பாரதிய ஜனதா மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் வேட்பாளர் யார் என்பது பற்றி மற்ற தலைவர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவசரப்பட்டு இந்த விவகாரத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டாம் என்றும் கட்சி நிர்வாகிகளை அவர் வலியுறுத்தினார். வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விலை உயர்வை கட்டுப்படுத்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு தவறிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும் வெங்காய விலை உயர்விற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. தாவூத் இப்ராஹிமுக்கு பாகிஸ்தானின் ISI அமைப்பு பாதுகாத்து அளித்து வருவதாக டெல்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்த அப்துல் கரீம் துண்டா தெரிவித்துள்ளார். துண்டாவை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். அப்துல் கரீம் துண்டா லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தில் வெடிகுண்டுகளை தயாரிக்கும் நிபுணராக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. வழிப்பறியில் ஈடுபட்டதாக கூறி திருநங்கைகள் 3 பேரை புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். ரெட்டியார்பாளையம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த ராமமூர்த்தி என்பவரை வழிமறைத்து 5 சவரன் நகை மற்றும் பணத்தை பறித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் 3 பேரையும் ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர்.